அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற வசனங்கள் அல்பக்கரால 94, 95 மற்றும் 96. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் இன் கானத் லகும் முத்தாருல் ஆஹிரத்து இந்தல்லாஹி ஹாலிசதம் மின் தூனின் நாசி ஃபதமன்னவுல் மௌத இன் குன்தும் சாதிகீன். நபியே, இறைவனிடத்தில் உள்ள மறுமையின் வீடு சுவர்க்கம் உங்களுக்கே சொந்தமானது, வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை பெறுவதற்காக மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீர் சொல்வீராக. வலைய தமன்னஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம் வல்லாஹு அலீமும் பில் ஆலிமீன். ஆனால் அவர்கள் கரங்கள் செய்த பாவங்களை அவர்கள் முன்னமேயே அனுப்பி வைத்திருந்த காரணத்தால் அவர்கள் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அந்த அக்கிரமக்காரர்களை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். وَلَتَجِدَنَّهُمْ أَحْرَصَ النَّاسِ عَلَى حَيَاةٍ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا يَوَدُّ أَحَدُهُمْ لَوْ يُعَمَّرُ أَلْفَ سَنَةٍ وَمَا هُوَ بِمُزَحْزِحِهِ مِنَ الْعَذَابِ أَن يُعَمَّرَ وَاللَّهُ بَصِيرٌ بِمَا يَعْمَلُونَ. அவர்கள் மற்ற மனிதர்களை விட இணை வைக்கும் முஷ்ரிக்குகளையும் விட இவ்வுலக வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பதை நபியே நீர் நிச்சயமாக காண்பீர். அவர்களில் ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அப்படி அவர்களுக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இறைவனின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் கூர்ந்து பார்ப்பவனாகவே இருக்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு வேதக்காரர்களிடம் இந்த மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற தகவலை சொல்கிறான். அதாவது, அல்லாஹ்விடம் இருக்கிற மறுமை இல்லம் மற்ற மக்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டுமே உரியது என்பதில் நீங்கள் உண்மையாளராக இருந்தீங்கன்னா இறந்து போக ஆசைப்படுங்கள் அப்படின்னு நபிகிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட சொல்கிறான் அல்லாஹ். அதாவது, நம் இரு பிரிவினர்களில் யார் பொய்யரோ அவருக்கு எதிராக மரணத்தை அழையுங்கள் என்று கூறுமாறு பணித்துள்ளான். ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேதக்காரர்களுக்கு எதிராக அந்த மாதிரி செய்கிறத மறுத்துட்டாங்க. இறப்பதற்கு மட்டும் அவர்கள் ஆசைப்பட்டிருந்தால் பூமியில் உள்ள அனைத்து யூதர்களும் ஒருவர் விடாமல் மடிந்து போயிருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இறந்து போக ஆசைப்படுங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இறப்பை கோருங்கள் அப்படின்னு அர்த்தம்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க விளக்கம் அளிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, யூதர்கள் மட்டும் இறப்பதற்கு ஆசைப்பட்டிருந்தால் உடனே மடிந்து போயிருப்பார்கள், நரகத்தில் தம் இருப்பிடங்களை கண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சாப அழைப்பு பிரமாணம் செய்ய அந்த யூதர்கள் போயிருந்தாங்கன்னா குடும்பத்தாரையும் செல்வத்தையும் இழந்து திரும்பியிருப்பாங்க அப்படின்னு இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எடுத்துரைக்கிறாங்க. இந்த வசனம் போலவே 62வது அத்தியாயம் 6 மற்றும் 7வது வசனங்களும் இருக்குது. யூதர்களே, மற்ற மக்கள் அன்றி நீங்கள் மட்டுமே அல்லாஹ்வின் நேசர்கள் என்று நீங்கள் கருதி அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இறப்பதற்கு ஆசைப்படுங்கள் என்று நபியை நீர் கூறுவீராக. அவர்களின் கரங்கள் தேடிக்கொண்ட தீவினையின் காரணத்தால் அதை ஒருபோதும் அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். அநீதி இழைத்தோரை அல்லாஹ் அறிந்தவன். யூதர்கள் தங்களை அல்லாஹ்வுடைய புதல்வர்கள் அப்படின்னும் அவனுடைய நேசர்கள் அப்படின்னும் கருதுனாங்க. மேலும் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருப்பவர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க அப்படின்னு அல்பக்கரால 111வது வசனத்தில் அவங்க சொன்னதையும் அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டி, எப்போ அப்படி சொன்னாங்களோ அப்போவே முஸ்லீம்கள் மற்றும் யூதர்கள் ஆகிய இரு பிரிவினர்களில் யார் பொய்யர்களோ அவங்களுக்கு எதிராக சாப அழைப்பு பிரமாணம் செய்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க அதிலிருந்து நழுவிட்டாங்க. அப்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு யார் அநியாயக்காரர்கள் அப்படின்னு. அவங்க தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருந்தா அந்த சாப அழைப்பு பிரமாணத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அதிலிருந்து எப்போ அவங்க பின்வாங்கினாங்களோ அப்போவே அவங்க பொய்யர்கள் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. சாப அழைப்பு பிரமாணம், அதாவது முபாஹலா அப்படிங்கிறதுக்கான பின்னணி வரலாறு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நஜ்ரான் பகுதியை சேர்ந்த கிறிஸ்துவ குழுவினருக்கு இடையே ஒரு முறை வாக்குவாதம் வந்துச்சு. அந்த நேரத்தில் கிறிஸ்துவ குழுவினருக்கு எதிராக எல்லா ஆதாரங்களையும் நிலைநிறுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கிறிஸ்துவர்கள் ஏற்க மறுத்ததால் அவங்களுடைய பிடிவாதத்தாலையும் வற்புறுத்தலாலையும் சாப அழைப்புக்கு கூப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை தான் அல்லாஹ் 3வது அத்தியாயம் 61வது வசனத்தில் நபியே அவர்களிடம் நீர் கூறுவீராக, வாருங்கள், எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களை சார்ந்தோரையும் உங்களை சார்ந்தோரையும் அழைப்போம். பின்பு உருக்கமாக பிரார்த்தித்து பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் நிலவ கேட்போம் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் இந்த நபியோடு சாப அழைப்பு பிரமாணம் செய்தால் உங்களில் யாரும் கண் சிமிட்டும் நேரம் கூட உயிர் பிழைத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் வேறு வழி இல்லாமல் சமாதானத்துக்கு இணங்கி வரி செலுத்த முன் வந்தாங்க. ஆக இந்த வசனத்துடைய பொருள் என்னன்னா, யூதர்களே, மற்ற மக்கள் அன்றி நீங்கள் தான் அல்லாஹ்வின் நேசர்கள், நீங்கள் தான் அல்லாஹ்வின் புதல்வர்கள், பிரியர்கள்,
நீங்கள் தான் சொர்க்கவாசிகள், உங்களை தவிர மற்ற அனைவரும் நரகவாசிகள் என்றெல்லாம் நீங்கள் நம்பினால் அதற்காக சாப அழைப்பு பிரமாணம் செய்யுங்கள். நீங்கள் அல்லது உங்கள் எதிர்பிரிவினர் ஆகிய இருவரில் யார் பொய்யர்களோ அவர்களுக்கு எதிராக சாபமிடுங்கள். இந்த மாதிரி சாப அழைப்பு பிரமாணம் செய்கிறது பொய்யென பூண்டோடு அழிச்சுவிடும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை யூதர்கள் தெளிவாக விளங்கினதால தான் சாப அழைப்பு பிரமாணம் செய்வதிலிருந்து விலகிக்கிட்டாங்க. ஏனெனில் தாமே பொய் கூறுகிறோம், இட்டுக்கட்டுகிறோம், உண்மையை மறைக்கின்றோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க நல்லாவே புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதாவது தங்களுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு தெரிஞ்சு கொள்வார்களோ அதே போல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் தெரிஞ்சிருந்தும் கூட அவங்க உண்மைகளை மறைச்சவங்களாக இருந்தாங்க. அவங்க தான் பொய்யர்கள், வழி தவறியவர்கள், பிடிவாதக்காரர்கள். அதனால் அவங்கள் மீது தான் அல்லாஹ்வுடைய சாபம் மறுமை நாள் வரைக்கும் தொடரும். சாப அழைப்பு பிரமாணம் அப்படிங்கிறது மரணத்து கூட தொடர்புடையது. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமாகும். அதுக்கு காரணம் இறப்புக்கு பிறகு தமக்கு கிடைக்க இருக்கும் தீய புகலிடத்தை பற்றி அவங்க நல்லாவே அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால தான் அவர்கள் கரங்கள் தேடிய தீவினையின் காரணத்தால் ஒருபோதும் அதை அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். அநீதி இழைத்தோரை அல்லாஹ் அறிந்தவனாவான். நபியே, நீர் அவங்க ரொம்ப நாள் உயிர் வாழ பேராசை உடையவர்களாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இங்கே பதிவு பண்ணுறான். அதாவது நீண்ட ஆயுள் மீது பேராசை உடையவர்களாக அவங்க இருப்பாங்க. மறுமையில் தமக்கு கிடைக்க உள்ள தீய புகலிடத்தை பற்றியும் அல்லாஹ்விடம் தாம் சந்திக்க போகின்ற மோசமான முடிவை பற்றியும் அவங்க அறிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு சிறையாகவும் இறை மறுப்பாளருக்கு ஒரு சொர்க்கமாகவும் விளங்கும். யூதர்கள் தங்களால் இயன்ற வரைக்கும் மறுமை நிலையை தாமதப்படுத்த விரும்புவாங்க. அதிலிருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருந்தால் அதையும் அவங்க செய்வாங்க. ஆனாலும் அதிலிருந்து அவங்க தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது வேறு விஷயம். வேதமே அருள பெறாத இணை வைப்பாளர்களை விடவும் அதிகமாக இந்த உலக வாழ்க்கையை அவங்க பேராசை கொள்வாங்க. பொதுவாக எல்லா மனிதர்களை விடையும், குறிப்பாக இணை வைப்பாளர்களை விடையும் யூதர்கள் உயிரின் மீது ரொம்ப பேராசைப்படுவாங்க. இந்த வசனம் குறித்து ஹசன் அல்-பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்கன்னா, நயவஞ்சகன் தான் மக்களிலேயே உயிர் மீது அதிக பேராசை உள்ளவனாவான், இன்னும் இணை வைப்பாளனை விடவும் பேராசை உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்களில் ஒருவர் தமக்கு 1000 ஆண்டுகள் வாழ்நாளாக தரப்பட வேண்டும் அப்படின்னு விரும்புவார். அப்படி நீண்ட நாள் கொடுக்கப்பட்டாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும், தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறான். பொதுவாக இணை வைப்பாளர்கள் இறப்புக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நம்புவதில்லை. அதனால தான் இந்த உலகத்திலேயே நீண்ட காலம் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் யூதர்களை பொறுத்த வரைக்கும் மறுமையை நம்பக்கூடியவங்க தங்களுக்குள்ள வேத அறிவை அவங்க பால் படித்ததுடைய காரணமாக தான் மறுமையில் தங்களுக்கு ஏற்பட இருக்கும் இழிவை அவங்க அறிஞ்சே வச்சுருக்காங்க. அதனால தான் மறுமையை கண்டு அவங்க அஞ்சு உலகத்தில் அதிக நாட்கள் வாழணும் அப்படின்னு பேராசைப்படுறாங்க. ஆனாலும் அதிக நாள் வாழ்வதால் அவங்க வேதனையிலிருந்து தப்பிவிட முடியாது. கடைசியாக 96வது வசனம், அவர்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தன்னுடைய அடியார்கள் செய்கின்ற நன்மையையும் தீமையையும் அல்லாஹ் பார்க்கின்றான் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அதை அறிஞ்சும் வச்சிருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் அவரின் செயலுக்கான பிரதிபலனை அதுக்கு பின்னாடி அல்லாஹ் வழங்குவான். இதுக்கு அடுத்த வசனத்தை அடுத்த வீடியோ பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.